வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது வாழைப்பழத்தில் இயற்கை பொட்டாஸ் தயாரிக்கிறதான். இந்த இயற்கை பொட்டாஸ் தயாரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. பொட்டாஸ் சத்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே இயற்கையான பொட்டாஸ் நுண்ணுயிரி உற்பத்தி ஆயிடும். இப்படி உற்பத்தி ஆயிடுச்சுனாவே நமக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு மரவள்ளி கிழங்கா இருந்ததுன்னா அப்படியே அந்த மரவள்ளி கிழங்கு காட்டுப்பா. மரவள்ளி கிழங்குல நல்லா வெயிட் வரும். காய் பூக்கள் நல்லா திரட்சியாக இருக்குது, காயும் நல்லா வெயிட் வரும். இந்த மாதிரியான இது எல்லாமே இந்த பொட்டாஸ் சத்தில் தான் கிடைக்கும். இந்த பொட்டாஸ் பாக்டீரியா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அதில் பாருங்கள் இந்த சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு. அதை தயாரிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுலேருந்தே 1 லிட்டர் இதில் ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி வாழைப்பழத்தை உள்ளே போட்டோம்னா நமக்கு பொட்டாஸ் தயாராகிடும். அந்த பொட்டாஸ் எடுத்து நமக்கு பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். செலவே கிடையாது. உரக்கடைக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை. அனைத்து விதமான